Hello friends, welcome back to Deepa's Wow Kitchen. இந்த சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துருங்க. ஸோ நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இது வரைக்கும் நிறைய பிராஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இனி வர கலெக்ஷன்ஸ் எல்லாமே எந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம். ஸோ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துருங்க. வெரி ஃபர்ஸ்ட் ப்ராடக்டை நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு பித்தளை கரண்டி, பிராஸ்லான இந்த கரண்டி. இந்த கரண்டி திக்னஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி வெயிட்டு, உங்களுக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு இதில் லென்த்தும் கொடுத்துருக்காங்க. அண்டு அந்த கரண்டியோடைய திக்னஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும். இந்த கரண்டி நீங்கள் பொரியல் பண்ணுறதுக்கு, சாதம் போடுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கரண்டியோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பூஜை அறையில் வைக்கக்கூடிய அளவில் ஒரு சின்ன ஐடல் கருடருடைய சிலை நீங்கள் இப்போ என்னோடய கையில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கருட சிலை நம்மளுடைய பூஜா வீடியோஸ்லேயும் பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கருடர் பூஜை எதுக்காக செய்கிறோம், எதனால் நமக்கு எந்த மாதிரியெல்லாம் பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதும் நீங்கள் என்னுடைய பூஜை வீடியோஸில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பூஜைகள்லாம் செய்யும்போது எப்படி டெக்கரேட்டிவாக நம்மளுடைய பூஜை அறையில் இந்த விளக்குகள்லாம் ஏற்றி செட் பண்ணலாம், அந்த பொருட்கள்லாம் எங்கே கிடைக்கும், நம்மளோட சேனல் மூலயமா வாங்க முடியுமா அப்படின்றதும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மூணாவது ப்ராடக்டாக நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஒரு லைட் வெயிட்டான ஊதுபத்தி ஸ்டாண்டு. நிறைய ஊதுபத்தி வைக்கக்கூடிய ஸ்டாண்ட்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்கிது. பட் இருந்தாலும் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற டிசைன்ஸ் காலங்காலமாக இருந்துகிட்டே தான் வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு டிசைன்ஸில் இருக்கிற ஒரு ஐட்டம் தான் இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு, 5 ஸ்டிக்ஸ் வைக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு படி, நம்மளுடைய கிச்சனில் யூஸ் பண்ணுற படி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த காலத்துலலாம் பித்தளை, பிரான்ஸு, அதாவது பிராஸ், பிரான்ஸு அந்த மாதிரி ரொம்ப யூஸ் பண்ணியிருப்பாங்க. படி நீங்கள் பித்தளையில் யூஸ் பண்ணும்போது ஐஸ்வர்யம் சேரும் அப்படின்றது ஐதீகம். நடுவில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த ட்ரெடிஷன்ஸ் விட்டு போயிருந்தது. திரும்ப இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பிராஸ் கலெக்ஷன்ஸ் ஈவன் கிச்சன் வேர், குக்வேர்ஸில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளுடைய சேனல்லையும் இப்போ குக்வேர் செட்ஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த கலெக்ஷன்ஸில் இந்த 3 டைப் படி இப்போ நம்மளுடைய கலெக்ஷன்ஸில் நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே 3 குவான்டிட்டி, கெப்பாசிட்டி பிடிக்கக்கூடிய அளவில் 3 டைப் படி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதில் பெரிய படி இந்த கையில் நான் வச்சுருக்கிறது தான். இது பார்த்திங்கன்னா ஒரு 500 கிராம்ஸ் உங்களுக்கு கண்டென்ட் பிடிக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 200 கிராம்ஸு, அதுக்கப்புறம் 100 கிராம்ஸு. ஸோ இது ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி குவான்டிட்டி அளந்து அரிசி குக் பண்ணுறதுக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ அது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூஜை அறையில் நம்ம மனைகள் யூஸ் பண்ணுவோம். உட்டன் மனை இல்லைனா அக்ரலிக், அந்த மாதிரி நிறைய டெக்கரேட்டிவ் மனைஸ்லாம் நமக்கு கிடைக்கிது. பட் எனி டைம் நீங்கள் காலங்காலமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பிராஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். அபிஷேகம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஐடல் இல்லைன்னா ஸ்டாச்சு, அம்பாளுடைய சிலை இல்லைன்னா மகாலட்சுமி சிலை, இதெல்லாம் நீங்கள் அந்த ஸ்டாண்ட்லேயே நீங்கள் வச்சு அபிஷேகம் முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி நீங்கள் நிரந்தரமாக அந்த பூஜை அறையில் செட் பண்ணிக்கலாம். அடுத்த பொருள் டின் கோட்டட் கடாய், பிராஸ் கடாய் நம்ம இப்போது பார்த்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி வெயிட்டான கடாய், நீங்கள் நல்லா குக் பண்ணலாம்.
சுத்தி பார்த்தீங்கன்னா ஹேமர்டு, அதாவது கையிலேயே வந்து செய்யப்பட்டது. இது ஹேண்ட்மேட். ஸோ இதோடைய காஸ்ட்டு அண்டு அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது. அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸில் சம்டைம்ஸ் வந்து நான் டிஸ்கவுண்ட்ஸ் இல்லை ஆஃபர்ஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஆஃபர் ப்ராடக்ட்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் பற்றி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.